வணக்கம் நண்பர்களே. 584 ரிசல்ட்டு நம்ம வந்து 448387 ரெண்டு செட்டு தான் கொடுத்தோம். அது நம்ம சப்போர்ட் நம்பர் 443. ஸோ 584 அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்ததில் 84 டேரெக்டாகவே வந்திருக்கு. ஓகேங்களா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 38 87 44 48 84 23 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 84 அப்படிங்கிறது பிசியில் வந்திருக்கு. 48 அப்படிங்கிறது ஏபியில் 48 வரணும், ஆனால் 58 வந்திருக்கு. இவ்வளோ தான் நம்ம கொடுத்த கணிப்பு. ஆல்போட பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8 ஏதாவது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நல்லபடியாகவே வந்துருச்சு. இன்னையிலேருந்து நம்ம என்ன இதில் மூலியமாக தகவல் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம டியர் வந்து 8 மணி அப்படிங்கிறதுக்கு மட்டும் கெஸ்ஸிங் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு நாளைக்கு இனிமேல் நம்மளுக்கு காலையில் 10 மணிக்கு வந்து நம்மளுடைய போஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போதைக்கு காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேளுக்குரிய கெஸ்ஸிங், சாயந்தரம் 6 மணி 6:30 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியருக்கு 8 மணிக்குரிய கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. ஃபர்தராக நம்ம சேனலில் இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ டியருக்குரிய 8 மணிக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டியரை இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 376 ஒரு 3 நாளாகவே ஏ போல் 1 1 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இருந்தாலும் நம்ம போர்டு வைஸ் 5 9 2 7 3 3 9 4 6. ஸோ 1113 5927 3946 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ மோஸ்ட்லி டியரை பொறுத்த வரைக்கும் மிஷின் நம்பர் ஆயில் வந்து எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து நம்மளுக்கு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து தான் நம்மளுக்கு 8 மணிக்குரிய கெஸ்ஸிங்கே வரும். ஸோ அதுபடி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கெஸ்ஸிங் அனைத்து என்னென்ன ரிசல்ட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 10 மணிக்கு வந்து வந்தது 120. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 மணிக்கு 050, 1 மணிக்கு 538. சரி, சின்ன திருத்தம், ஒரே நிமிஷம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது 10 11 12 1 5 8, அதாவது 10 மணிக்கு வந்து 120, 11 மணிக்கு வந்து 050, அடுத்தது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வந்தது 538, 1 மணிக்கு வந்து 084, 5 மணிக்கு வந்தது 594, 6 மணிக்கு வந்தது 208. சரி, இப்போ இந்த பேட்டர்ன் படி தான் நம்ம வந்து பவர் எடுக்க போகிறோம். 105052 அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி 253890 0084448 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்லப்போனால் 10 மணிக்கு ஆரம்பித்து நம்மளுக்கு 6 மணிக்கு வரைக்கும் நம்மளுக்கு டியரில் இருக்கிற கெஸ்ஸிங், டியரில் வந்த ரிசல்ட்ஸ் இது தான். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து தான் இன்றைக்கி 8 மணிக்குரிய கணிப்புகளை எடுக்க போகிறோம். சரி, இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இங்கே வந்து இந்த பேட்டர்ன்லேருந்து தான் நான் எடுப்பேன். ஆனால் நிறைய பேர் முன்னாடி வந்த ரிசல்ட் அதே மாதிரி மிஷின் நம்பர் அது இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி முடியாது. 8 மணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கணிப்பில் கண்டிப்பாக போர்டு ஏ போர்டில் கண்டிப்பாக உட்காரத்துக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இதுபடி நம்மளுடைய தகவலாம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 105052 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்த ரிசல்ட் அப்படியே நம்ம வரிசையாக எழுதிக்கிறோம். ஸோ இதுபடி 5க்கு 2க்கு நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏ நீங்கள் பிசி நான் கொடுக்குறது பிசியை செப்பரேட்டாக போடுங்க. ஆனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம என்ன மாதிரி சொல்கிறோமோ அது ஏ போர்டில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? மறக்காமல் சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு வந்து 105052 அப்படிங்கும்போது ஏ போர்டில் 1 வரணும். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 253890 அப்படிங்கும்போது 0வுக்கு வந்து, அதாவது இது ஆர்டர் படி பார்த்திங்கன்னா 890 வருஷப்படி கீழே இறங்குறதுனால திருப்பி 1 வரணும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 008448,
இங்கேருந்து மேலே பார்த்தா 8448க்கு அப்புறம் 0னா மேலேருந்து கீழே பார்த்தாலும் 8448 கீழே 0 தான். ஸோ நம்ம கணக்குப்படி நம்மளுக்கு இதில் வர்றது வந்தீங்கன்னா 110 அப்படி சொல்லிட்டு கணக்கு வருது. ஓகேவா? சரி, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதுலேருந்து எடுத்தது நான் 110 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் அதை வந்து இது வந்து நம்ம ஒரு செட் எடுத்துருக்கோம். இப்போ அந்த பேட்டர்ன் படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2க்கு 1 வரலன்னா 2க்கு 4 பவரில் வரும். ஸோ அப்படிங்கும்போது 1 அல்லது 4 பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். 1 வரல அப்படின்னா கண்டிப்பாக 3 வரும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 இருக்குது. 0 வரலை அப்படின்னா கண்டிப்பாக 1 வரும். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் தனியாகவே டைப் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. ஸோ நம்மளுக்கு வந்து நான் உங்கள் கெஸிங்கில் கொடுக்குறது 130 131 431 அவ்வளோதான். ஸோ இதுபடி உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதோ நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து இதில் அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பி போர்டில் 0 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தனியாக இப்போ போர்டு எப்படி வரது போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு 8 மணிக்கு வரையாது 130 131 431 அவ்வளோதான். இது உங்கள் கெஸிங்கில் நீங்கள் பாக்ஸ் ஆர் டைரக்ட் அது உங்களுடைய விருப்பம். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸிங். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகேவா? சரி, இப்போதைக்கு போர்டு வைஸ் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் கண்டிப்பாக 1 வரணும், இல்லை 4 வரணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக 3 தான். உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. சரி, இதுபடி நம்ம வந்து ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா 11 30 43 34 03 13 31 இதான் ஏபிஎஸ்சிபிசியில் இருக்குது. 31 11 30 43 34 03 13 அப்படிங்கிறது நம்ம கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஆள் போட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1 3 வந்தே ஆகும், வரும். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துங்க. இவ்வளோ தான் நண்பர்களே, சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பழைய ரிசல்ட் பழைய மெத்தட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி ரிசல்ட் வந்திருக்கோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு வரும். ஒன்று அதுலேருந்து பவரில் வரும், இல்லைனா அந்த பேட்டர்ன் படி டிசெண்டிங், அதாவது வரிசையாக மைனஸில் இருக்குன்னா மைனஸ்லேயே வரும், இல்லை கிராஸாக போகிறாங்கன்னா நம்ம பவர் சாட் மெத்தட் அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன். நான் இப்போ வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்போ இதுலேருந்து எப்படி வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸிங்கில் அந்தளவுக்கு மேட்ச் ஆகுதான் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தினசரி காலையில் 10 மணி, சாயந்தரம் 6:30 மணி. 10 மணிக்கு கேஎல் கூடியது, 6:30 மணிக்கு வந்து டியர் 8 மணிக்கு கூடியது மட்டும் நம்ம சேனலில் வரும். ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.